வணக்கம். நான் உங்கள் குபேந்திரன் பேசுகிறேன். மாண்புமிகு சேனல் மனிதன் சேனல்லேருந்து. வழக்கம் போல் டெய்லி நம்ம நிஃப்டியை பற்றி அனலைஸ் பண்ணி பார்ப்போம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நிஃப்டி எப்படி ஆக்டிவ் ஆனிச்சுங்கிறத ஜஸ்ட்டு நம்ம விரிவாக போய் சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நிஃப்டி அவங்க ஒரு டோஜி வச்சுருக்குறாங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இன்னொரு இன்டிசிஷன் மோடில் இருக்கிறாங்க. ஃபர்தராக இவங்க இந்த ரெண்டு கடையில் பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் பெரிய சண்டை நடந்திருக்கு. இதுக்கப்புறம் இவங்க எந்த பக்கம் போவாங்கங்கிறது வந்துட்டு இதுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு க்ரீன் விழுந்துச்சுன்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதே இன்னும் ஒரு ரெட் கேண்டில் இப்படி விழுந்துச்சுன்னா ஃபர்தராக கீழே வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. கீழே வந்துச்சுன்னா அதோட எண்டு பாயிண்ட் இது வரைக்கும் இருக்கும். ஏன்னா இந்த பாயிண்ட் தான் நமக்கு கீழே வரதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்னமும் ஒரு தெளிவான டிசிஷனோ ஒரு நோட்டீஸோ கிடைக்கல இன்டர்நேஷ்னல் நியூஸஸ் வந்து பொறுத்த வரைக்கும். ஸோ நிஃப்டி இந்த கன்சல்டேஷன் மூலம் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை ஏதாவது குட் நியூஸ் வந்து மேலே போச்சுன்னா அது எல்லாருக்குமே சந்தோஷமான விஷயந்தான். பட் இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு ஃபர்தராக பெரிய ஆப்பு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி இது 26 ஜனவரி அன்றைக்கி இருக்க சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா February 1 பட்ஜெட் நிற்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னங்கிறத நம்ம பொறுமையாக எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் கிடச்சிச்சு நம்ம அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இலவசமாக பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். எப்படி வாய்ப்புகளை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுன்னு சொல்லிட்டு. எப்போதுமே எந்த பக்கம் வாய்ப்பு இருக்குதோ அந்த பக்கம் நம்மளோட திறமை பயன்படுத்தி நம்ம என்ட்ரி எடுக்கணும், எக்ஸிட் பண்ணணும். அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு நோக்கம். இந்த நோக்கமே என்னென்னா கேபிட்டல் லாஸ் பண்ணாத நீங்கள் டெய்லி கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட் மெயின்டைன் பண்ணுறது தான் இது நம்மளோட நோக்கமே. இந்த நோக்கத்தில் உங்களுக்கு ஈடுபடணும், செயல்படணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். நான் எந்த மாயமும் மந்திரமோ செஞ்சு உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்குற பயிற்சியில் உங்களுக்கு என்ட்ரி லெவல் எக்ஸிட் லெவல் கிளியராக இருக்கும். அதன்படி நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தினமும் 1000 ரூபாய்க்கு நிச்சயமாக வாய்ப்பு அதிகம் உண்டு. ஸோ இன்றைக்கும் சில நண்பர்கள் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சில பல ஆயிரம் தான் நான் உங்களுக்கு டார்கெட் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் அவங்க 5000 10,000 எடுத்த நண்பர்கள் மெசேஜ் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். எப்போதுமே சேஃபாக ட்ரேட் பண்ணணும். நிறைய வந்துச்சுன்னா ஓவர் கான்ஃபிடென்ட்டில் போகக்கூடாது. நம்ம வந்து டிசிப்ளின்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். சைக்காலஜிக்கல்ங்கிறது அதோட வெரி இம்பார்ட்டன்ட். சைக்காலஜிக்கல் டிசிப்ளினை பற்றி நான் இந்த வாரம் உங்களுக்கு வீடியோவில் பேசுகிறேன். பொதுவாக மார்க்கெட் காலையில் அவங்க 9:20க்கு இந்த இடத்த தொடங்கினாங்க. பாருங்கள், இங்கே ஒரு சின்ன தொடக்கம் தொடங்கிட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ 1 2 கன்சல்டேஷன். இங்கே ஒரு பிஇ ஆப்ஷன்ஸ், இதுதான் நமக்கு அது ஸ்டாப் லாஸ், இது நமக்கு ப்ராஃபிட். நம்மளோட பயிற்சியில் இதை தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். என்ன இது எப்படி நம்ம சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு கால் ஆப்ஷன் என்ட்ரி, இது இந்த இடத்துல எக்ஸிட்டு, சிஇ எக்ஸிட்டு, இதை நம்ம தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம். இந்த பாயிண்ட்டை நீங்கள் காலில் புக் பண்ணிக்கலாம், இந்த பாயிண்ட்டை நீங்கள் புக்கில் புக் பண்ணிக்கலாம். இதில் 1000 ரூபாங்கிறது தான் நம்மளோட மினிமம் டெய்லி வேஜஸ் சம்பாதிக்கணுங்கிறது. நீங்கள் பயிற்சியில் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த 1000 ரூபாய் எடுக்கிறது உங்களுக்கு மிக எளிது. பயிற்சி நீங்கள் புரிஞ்சிக்காத வரைக்கும் இதை நீங்கள் செய்கிறதுக்கு அப்புறம் பயப்படுவீங்க. பயம் இருக்கிற வரைக்கும் இந்த பயிற்சியும் உங்களுக்கு உதவாது, உங்களுடைய ட்ரேடிங்கும் உங்களுக்கு உதவாது. பயம் உள்ளவங்களுக்கு ட்ரேடிங்கில் வேலையே இல்லை. சரிங்களா? டிசிப்ளின் தான் இம்பார்ட்டன்ட், சைக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ட், புத்திசாலித்தனம் இம்பார்ட்டன்ட். புத்திசாலிகளுக்கும் இங்கே ஜெயிக்கிறது வாய்ப்பு கம்மி, அதனால் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த 3 பாயிண்டில் முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. வந்து இந்த ஒவ்வொரு என்ட்ரி பாயிண்ட்டை பார்த்தா நம்ம வந்து கரெக்டாக சொல்லிக் கொடுப்போம் நம்ம ட்ரைனிங்கில். இதில் நமக்கு 1000 2000 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இந்த மாதிரி இடங்களில் நம்ம ட்ரேடிங்க்கு என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஒன்லி இந்த இடம் தான் நம்ம கொடுப்போம். ஸோ இதே நம்ம செகண்டரி தான். ஒரு நாளைக்கு டெஃபினெட்லி 2 ட்ரேடிங் சான்ஸ் கிடைக்கும், 2 என்ட்ரி கிடைக்கும். ஸோ இந்த 2 என்ட்ரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை நீங்கள் முறையாக பயிற்சி எடுத்துட்டிங்கன்னா வந்து சரிங்களா, கரெக்டாக அவன் வந்து மார்க்கெட் அழகாக அன்றைக்கி வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தான் வந்து. ஸோ இங்கே பாருங்கள், எப்போ இங்கே பிரேக் ஆச்சோ அப்போ நீங்கள் இங்கே இதை வந்து நம்ம இண்டிகேட்டரை வச்சு சொல்லித்தரோம், ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் வச்சு சொல்லிக் கொடுக்குறோம், ப்ளஸ் அதர் 2 சப் அடிஷ்னல்
இண்டிகேட்டரையும் யூஸ் பண்ணுறோம். டோட்டலே நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன், எப்போதுமே டபுள் கன்ஃபர்மேஷனுங்கிறது பக்கா ப்ராஃபிட்டுக்கான வாய்ப்பு. இதை நீங்கள் வந்து பயிற்சி எடுத்து பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு லாபகரமாக அமைங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே போல் குரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அது எப்படி என்ட்ரி எடுக்கணும், எக்ஸிட் எடுக்கணும், மெயினாக சைக்காலஜிக்கல் எப்படி எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எங்கே ஹோல்ட் பண்ணுங்கிறத பற்றி நம்ம சொல்லிக் கொடுத்துட்ருக்குறோம். பயிற்சி வேணுங்கிறவங்க மாத்திரம் நீங்கள் பயன்பட்டால் போதும். இந்த தெளிவான என்ட்ரி எப்படி எடுக்கிறதுங்கிறத ஒரு சின்ன ஒரு ஷார்ட் நியூஸை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த டூலை யூஸ் பண்ணிவிட்டு ஃபிபனாசி நம்ம போட்டுக்கிட்டோம்னா பாருங்கள், நீங்கள் உங்கள் என்ட்ரியை நீங்கள் எடுத்திங்கன்னா இங்கே ரிஜெக்ட் ஆகிறான். அதுக்கப்புறம் எது வரைக்கும் அவன் போயிட்டு அடுத்ததில் இங்கே போனவன் இங்கே வந்துட்டு டாப்பில் போகணும். இன்கேஸ் இந்த மேலே போகலை, இந்த இடத்துல ரிஜிஸ்டர் டெஸ்ட் மேலே போகலைன்னா ஃபர்தராக கீழே வந்துட்டு இங்கேருந்து மேலே போவோம். இங்கேயும் வந்துட்டு கீழே போகணுன்னா ஸ்ட்ரைட்டாக கீழே தான் வருவோம். ஸோ இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் மார்க்கெட் ஃபார்ம் ஆகும். என்ன சரிங்களா? ஃபார்மர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் தெரியுங்களா? பாருங்கள், இப்படி நிற்கிறான். இப்போ வந்துட்டு இந்த டாப் கிளியர் பண்ணிட்டான். அடுத்து இந்த டாப்புக்கு வருவானா, இதுக்கு போயிட்டு ஃபர்தராக புது ஹைட் வைப்பானாங்கிறத நாளை ஓப்பனிங்லாம் நமக்கு தெரிய வரும். ஸோ எதுவும் மார்க்கெட்டில் நடக்கலாம். மார்க்கெட்டில் இது யாரையும் மார்க்கெட்டில் நீங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. அப்படி ப்ரிடிக்ஷன் பண்ணி சொல்கிறாங்கன்னா அவங்க போய் தான் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்துட்டு இந்த டாப்பு, இந்த பாட்டம், இதுக்குள்ளே அதிகபட்சம் கன்சால்டேஷன் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அல்லது ஜஸ்ட் இங்கே போய்ட்டு ரிஜெக்ஷன் ஆகிட்டு எம் போட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எது வேணாலும் நமக்கு நடக்கலாம். நமக்கு எங்கே மொமெண்ட் மார்க்கெட்டில் கிடைக்கிது, மொமெண்டம் எங்கே கிடைக்குதுங்கிறத கேட்ச் பண்ணுறது தான் நம்மளோட வேலையாக இருக்கணும். முடிஞ்சு மார்க்கெட் எந்த பக்கம் போகுதுங்கிறத பார்த்துட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ண வேணாம். டெய்லி காலையில் மார்க்கெட் எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க, அவங்க மொமெண்டம் எந்த பக்கம் இருக்குது, நம்ம டைரெக்ஷன் எந்த பக்கம் நமக்கு கிடைக்குது, அந்த என்ட்ரி எடுக்கணும், எக்ஸிட் ஆகணும், சேஃபாக நம்ம டிசிப்ளினாக ட்ரேடிங் பண்ணணும். கன்சிஸ்டன்சியாக டெய்லி நீங்கள் 1000 ப்ராஃபிட் பண்ண முடியும். இது வந்து பையோ காலோ ஆப்ஷனோ கிடையாது. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் முழுசாக உங்கள் திறமை தான் நீங்கள் யூஸ் செய்ய போகிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கால் கொடுக்குறேன், பைக் கொடுக்குறேன்னு சொல்லி போகிறாங்கல்ல, அதிலலாம் எனக்கு முழு நம்பிக்கை இல்லை. அது நீங்கள் போகலாம். பட் நீங்கள் எப்படின்னு ட்ரைனிங் எடுத்துகிட்டு படிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா உங்களோட முதலீடு எல்லாமே இப்படி தான் ஆயிரும். ஸோ நீங்கள் இப்படி ஆக்கணுமா அது இப்படி ஆக்கணுமாங்க நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. சரிங்களா? உங்களுடைய கேபிட்டலை லாஸ் பண்ணாமல் உங்கள் லாபத்தை கொண்டு போகிறது தான் நம்மளோட நோக்கமாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த தான் முயற்சி பண்ணி நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அந்த முயற்சியை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தவறாமல் நம்ம பயிற்சி வகுப்பில் கலந்துக்குங்க. ஸோ தெளிவாக அந்த என்ட்ரன்ஸ் நமக்கு என்ட்ரியை கொடுக்குறதும் எக்ஸிட் கொடுக்குறதும் கரெக்டாக இருக்கும். அதை நீங்கள் எப்படி எடுக்கணுங்கிறத தெரியும். ஸோ பார்த்தீங்களா, நாம் எந்த மேஜிக்கும் சொல்லலை, இருக்கிறத எங்கே நீங்கள் போடணுங்கிறது தான் முக்கியம். இங்கேருந்து வந்தவன் அடுத்து ரிஜெக்ட் ஆகணும் எங்கே போகிறான் பார்த்தீங்களா, கரெக்டாக டாப்பில் தான் பாருங்க, அங்கே போய் ரிஜெக்ட் ஆகிறோம். ஸோ இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கண்டுபிடிச்சிட்டு அடுத்து இங்கே வந்துருக்கிறான், கரெக்டாக இந்த 50% வந்துருக்கான். ஸோ இதுக்கப்புறம் கீழே வரல, இங்கே வந்துட்டு இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி மேலே போவோம். இப்படி தான் சான்ஸ். நாளைக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு 90% இருக்குது. பட் நம்ம கையில் எதுவுமே கிடையாது. ஏன்னா மார்க்கெட் டெய்லியில் நடக்கக்கூடிய நியூஸை பொறுத்து அதனுடைய மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நாளை நியூஸ் காலையில் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து காலையில் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை அப்டேட் பண்ணுறேன். இது பை செல் கால் அப்படி கிடையாது. வந்து எந்த விதமான பேமெண்ட்டும் வாங்கிட்டு நான் யாருக்கு இது பண்ணுறதில்ல. முழுதும் இலவச சேவை தான் செஞ்சிட்ருக்கிறேன். நண்பர்களுக்கு விருப்பமுள்ள நண்பர்கள் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்பில் என்னோடய வீடியோஸில் வாட்ஸ்அப் நம்பர்ஸ் இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் கொடுத்து ஆட் பண்ண சொல்லுங்கள். ஒவ்வொரு சண்டேவும் இலவசமாக 1 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் நான் உங்களுக்கு பல டெக்னிக்கல் டிஸ்கஷன்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், சைக்காலஜிக்கல் பற்றி சொல்லி கொடுத்துட்ருப்பேன். நிச்சயம் உங்களுக்கு அது பிடிக்கும். பிடிச்சிருந்தா அதை வச்சு நீங்கள் பயன்பட முடியும். பிடிக்கலன்னா நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் பிடிச்ச வீடியோ பாருங்கள். பட் என்னால் முடிஞ்ச உதவியை தேவைப்பட்டவங்க செஞ்சுட்டு போனாங்க வந்து. சரிங்களா? மார்க்கெட்டோட அப்டேட் இவ்வளோ தான். வந்துட்டு மொமெண்டம் டாப்பில் வந்துச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க நியூஸில். பட் இன்னமும் செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் கண்டினியூ ஆகுமா, அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் கண்டினியூ ஆகுமா, அல்லது இவன் மீண்டும் ஃபர்தராக கீழே வருமாங்கிறத டுமாரோ நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு எங்கே நமக்கு அவன் கீழே போனாலும் பிரச்சனை, நம்ம இங்கே பி எடுத்துக்கலாம். அவன் மேலே போனான்னா ஃபர்தராக நம்ம இங்கே சி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எந்த ஜெயிக்கிற பக்கம் நம்ம நின்றுட்டுருக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். நீங்கள் மார்க்கெட் எங்கே போகணும்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணி கஷ்டப்படணும். வந்து மார்க்கெட் எப்படி சுற்றினாலும் சுற்றிட்டு ஃபர்தராக அவங்க மேலே தான் போவாங்க. பட் ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் நமக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம சம்பாதிக்கிறது தான் நம்ம நோக்கமாக இருக்கும்.
ஸோ தினமும் நீங்கள் டிசிப்ளினாக ட்ரை பண்ணி டெய்லி நீங்கள் 1000 சம்பாதிக்கணுங்கிறது தான் என்னோடய நோக்கம். அதுக்கு நிச்சயம் என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு செய்கிறேன். இந்த வீடியோவில் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ஒரு சல்யூட். சரிங்களா? சிறப்பாக ட்ரேடிங் பண்ணுங்கள், லாபமாக இருங்க. கேபிட்டலில் நஷ்டப்படாமல் ட்ரேடிங் பண்ணுறது தான் நம்ம நோக்கம். தினமும் 1000 கன்சிஸ்டன்சிங்கிறது நம்ம நோக்கம். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த். வளமுடன். பாய்.